பாண்டியராஜனின் தமிழ் வணக்கம். எல்லாமே அனுபவம் தாங்க. இந்த அருமையான ஒரு வார்த்தை, அடித்து வளர்க்காத பிள்ளையும் முறுக்கி விடாத மீசையும் சரியாக வராதுன்னுவாங்க. இது பழைய சொலவடை, அது இந்த காலத்துக்கு கண்டிப்பாக பொருந்தாது. இன்றைக்கெல்லாம் நீங்கள் பையனை அடிக்க கையை தூங்குனீங்கன்னா அதுக்கு முன்னாடி டப்பு நமக்கு அடி விழுந்தாலும் விழுந்துடும். இன்றைக்கி இருக்கிற பெற்றோர்கள் அப்படி தான், பையனும் அப்படி இருக்கிறான், நல்ல அறிவு வளர்ந்த பையன். அதனால் இந்த அடித்து வளர்த்த பிள்ளையும் முறுக்கி விடாத மீசை வேணால் சீர்பற்றோம், அது வேணால் ஒத்துக்கலாம் இல்லையா. ஆனால் கண்டிப்பு இருக்கணும், அடி இருக்கக்கூடாது. அது இந்த காலத்துக்கு சுத்தமாக பொருந்தாது. அப்போ நம்மளுடைய மகனையோ மகளையோ கண்காணிக்கணும், அது தவறு கிடையாது. இன்றைக்கி இது விட்டதுனால தாங்க. முதல்லாம் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெற்றோர்கள் குழந்தையை வளர்த்துனாங்க. ஆனால் இன்றைக்கி குழந்தைகள் பெற்றோர்களை வழி நடத்துது. நீங்கள் வீட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா அவன் டிவி ரிமோட்டு எல்லாமே அவன் கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கிறான். இன்றைக்கி ஒரு 10 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் இருக்கிற இளைஞர் தான் அப்பா அம்மாவையும் வழி நடத்துகிறான். வெளியே சில நிறைய தெரியாது, அவன் சொல்கிறது தான், அவன் நினச்ச படிப்பு, அவனுக்கு பிடித்த உடை, அவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட காலேஜ், அவன் தேர்ந்தெடுக்கிற பள்ளி, அவன் பார்ட்னரை மட்டும் நம்மளை கேட்குறதில்ல, மீதி எல்லாமே அவன் பார்த்துக்கிறான். வேறு வழி இல்லை. அன்றைக்கெல்லாம் 8 குழந்தை 10 குழந்தை பெற்றுட்டு இருந்தோம். இன்றைக்கி ஒரே ஒரு குழந்தை, அதிகபட்சம் 2 குழந்தை. ஆக இந்த குழந்தைகள் அவங்க நம்மளைய வழி நடத்துகிறாங்க. இது நல்ல வழியில் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கி கண்டிப்பு வேறு, அன்பு செலுத்துறது, இன்னும் சாதாரண வார்த்தையில் தான் செல்லம் கொடுக்கறது. இந்த செல்லம் கொடுத்து இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் நிறைய பேர் தவறான வழியில் போகிறாங்கன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு 18 வயசு பையனுக்கு தூக்கு தண்டனைங்க, தூக்கு மேடைக்கு போக போகிறான். அதுக்கு முன்னாடி சிறை கைதிகளுக்கு ஒரு சலுகை உண்டு. அவன் கடைசியாக எதை விரும்புகிறானோ நிபந்தனைக்கு உட்பட்டு அதை நிறைவேற்றுவாங்க சிறைத்துறையில். இது ஒரு கற்பனை நிறைந்தது, ஆனால் உண்மை. அப்போ இந்த சிறை அதிகாரிகள்லாம் கேட்குறாங்க, உன்னுடைய கடைசி ஆசை என்னப்பா? கடைசி எங்கள் அப்பா அம்மாவையும் நான் பார்க்கணும், கொஞ்ச நேரம் பேசணும். அப்பா இது நல்ல ஆசை தான் அப்படின்னு இந்த தூக்கு தண்டனை 18 வயது பையன், சின்ன இளைஞன் கூட்டிகிட்டு வந்து அப்பா அம்மாக்கிட்ட விடுறாங்க. அப்பா அம்மா அப்படி கதறாங்க. இவனுக்கு ஆத்திரம், அழுகை, அதை மீறி கோபம் பேசுகிறான். அழுகாதீங்கப்பா, அம்மா அழுகாதீங்க, இன்றைக்கி இந்த தூக்கு மலையில் நிற்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? நீங்கள் தான்ப்பா. நான் 6வது படிக்கும்போது எங்கள் வாத்தியார் என்னைய மேக்ஸு சரியாக வரலன்னு ஒரு லேசாக ஒரு அடி அடித்தார். அதை ஒடியாந்து உங்கள்கிட்ட நான் சொன்னேன். என் தவறை மறைச்சி என்னை கணக்கு வாத்தியார் அடிச்சிட்டாருன்னு சொன்னேன். நீ அம்மா நம்ம தாய் மாமா எல்லாம் புறப்பட்டு வந்து அந்த வாத்தியாரை வசவு சொற்களால் நீங்கள் திட்டினீங்க. எனக்கு அன்னைக்கு தான் ஓஹோ, யாராவது தப்பு பண்ணால் கேட்க என்னுடைய அப்பா அம்மா இருக்கிறாங்கன்ற தைரியத்தை அந்த 10 வயசு 11 வயசில் கொடுத்தது நீங்கள் தான். அப்புறம் 8 வயசில் சேரக்கூடாத பழக்கங்கள்லாம் வந்துச்சு. 10 வயசில் நான் புகைப்பிடித்தேன். 12 13 வயசுலேயே நான் மதுவை தொட்டேன். 18 வயசில் ஒரு பொண்ணை கெடுத்து இன்றைக்கி நான் தூக்கு மேடையில் நிற்கிறேன். அத்தனைக்கும் காரணம் முழுக்க நீங்கள் தான். எனக்கு செல்லம் கொடுக்கின்ற பொருளில் அன்னைக்கே என்னுடைய தண்டிச்சிருந்தீங்கன்னா நீ செஞ்சது தப்புடா, சமூகத்தில் வீட்டில் பெரியவங்களுக்கு இப்படியெல்லாம் மரியாதை கொடுத்துருக்குன்னு அன்னைக்கு சொல்லாதனால நான் சின்ன தப்பெல்லாம் செஞ்சிட்டிங்க, நான் வந்துட்டேன்ப்பான்னு. இது ஒரு கற்பனை கதை, ஆனால் இதுதான் இன்றைய நிஜம். குழந்தைகளை கண்டியுங்கள், செல்லம் கொடுக்க வேண்டிய இடத்துல செல்லம் கொடுங்க. இல்லைன்னா அடித்து வளர்க்காத பிள்ளையும் முறுக்கி விடாத மீசையும் பால் அப்படின்ற வார்த்தைக்கு சரியாக பொருந்தும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.